ஒரு கிராமவாசி கையில வைரம் போல ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு. அந்த வழியா வர ஒரு வைர வியாபாரி அந்த கல்லை பாக்குறாரு. அந்த கல்லோட மதிப்பு எப்படியும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படிங்கிறது இந்த வைர வியாபாரிக்கு புரியுது. அந்த வைர வியாபாரி நினைக்கிறாரு, இந்த 6 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள இந்த கல்லை இந்த கிராமவாசி கிட்ட இருந்து எப்படி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு கிராமவாசி கிட்ட போய் கேட்கிறாரு. எப்ப அந்த கல்லை கொடுக்குறியா அப்படின்னு. காசு கொடுத்தா கொடுத்துட்றேங்கய்யா அப்படிங்கிறான். வைர வியாபாரி கேட்டாரு, என்ன வேலைப்பா அப்படின்னு. ஐயா வயிறு பசிக்குதுங்கய்யா, ஒரு 100 ரூபா கொடுங்கய்யா, கல்லை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த வைர வியாபாரிக்கு ஒரு அல்ப புத்தி, ஒரு 50 ரூபா குறைச்சி பார்ப்பேன் அப்படின்னு 50 ரூபா தான்ப்பா தருவேன் அப்படிங்கிறாப்புல. கிராமவாசி சொன்னாரு, இல்லைங்க 50 ரூபாய்க்கு இங்க சாப்பாடு வராதுங்க, இங்க சாப்பாடு 100 ரூபாங்க, நான் தரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு நடந்து போயிடுறாரு. தன்னோட நண்பர்களோட அந்த கிராமவாசி நிக்கிறாரு. அப்போ வேற ஒரு வைர வியாபாரி வராரு. இந்த கல்லை பாக்குறாரு. எப்பா அந்த கல்லை தரியாப்பா? தரங்கய்யா. எவ்வளவுப்பா? ஐயா நாங்க நண்பர்கள்லாம் நிக்கிறோங்கய்யா, சாப்பாட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தந்துடுறேன்யா அப்படின்னு. டக்குன்னு அந்த வைர வியாபாரி 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே கேட்டார்ல 100 ரூபான்னு சொன்னதுக்கு அப்புறம் 50 ரூபான்னு கேட்டார்ல, அந்த வைர வியாபாரி வராரு. தம்பி 100 ரூபாய் தந்துடுறேன்ப்பா, அந்த வைர கல்லை கொடுப்பா அப்படின்னு. கிராமவாசி சொன்னாரு, ஐயா கொடுத்துட்டேங்க, வித்துட்டேங்கய்யா அப்படின்னு. எவ்வளவுக்குப்பா கொடுத்த? ஐயா 1000 ரூபாய் கொடுத்தங்கய்யா. போடா முட்டாள், உனக்கு அறிவே இல்லடா. 6 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள கல்ல நீ வெறும் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிய, உனக்கு அறிவே இல்லடா, நீ ஒரு முட்டாள்டா அப்படிங்கிறான் அந்த வைர வியாபாரி. கிராமவாசி சொன்னாரு, அந்த கல்லோட மதிப்பு எனக்கு தெரியாது, நடந்து போகும்போது கீழே கடந்தது எடுத்தேன், ஒருத்தன் 1000 ரூபாய் கேட்டான் கொடுத்தேன், நண்பர்களோட சாப்பிட போறோம், எனக்கு தேவை 1000 ரூபாய், எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஓகே. ஆனா அதனுடைய மதிப்பு 6 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னுடைய அல்ப புத்திக்காக அந்த 50 ரூபாய் குறைக்கணுங்கிறதுக்காக நீ இழந்த பாரு, நஷ்டம் உனக்கு தான்டா, நீ தான் முட்டாள், உனக்கு தான் அறிவே இல்லை. எனக்கு தேவை 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு, சக்சஸ். ஆனா 6 லட்சம் ரூபாய் பொருளை வெறும் 50 ரூபாய்க்கு இழந்து நிக்கிற பாரு, நீ தான்டா முட்டாள், உனக்கு தான் அறிவு இல்லை அப்படின்னு அந்த கிராமவாசி சொல்றாரு. சரிதாங்க, வாய்ப்புகளும் வசதிகளும் சும்மா சும்மா வராது, அது வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். மக்களே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.